சரியில்லைன்னா கூட எப்படினாச்சும் வந்துடுவாங்க. ஆனால் முடியாத பட்சத்தில் தான் இது மாதிரி சில நேரம் நடந்துருக்கு. ஓகே, இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி கூறி வந்திருக்கும் அழகான நம்முடைய ஆளுமை மிக்க உறவுகளை வணங்கி ரொம்ப சிறப்பான கருத்துக்களை தான் இன்னைக்கெல்லாம் பேசியிருக்கோம். நாம் இருப்பது சொற்பமாக இருந்தாலும் அற்புதமான கருத்துக்கள், ஒவ்வொன்றும் ஆணித்தரமான கருத்துக்கள் ரொம்ப நல்லாவே இருந்து வச்சுங்க. அதே மாதிரி அழிவுகள், இப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்காக நம்முடைய மோகன்ராஜனை அற்புதமாக ஒரு நினைவேந்தல் அஞ்சலி செலுத்தின, அதுக்காக நம்ம பண்ணோம், அஞ்சலி செலுத்தினோம். ரொம்ப நல்ல விஷயம். நம்முடைய திரிகா பேச்சு பயிலரங்கம் சார்பாக அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தியதற்காக நாம் நன்றி கூறி, அழிவுகளை யாராலும் தடுக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் பிரளயம், இந்த பிரபஞ்சம் உழல வேண்டும் என்றால், செழித்தோங்க வேண்டும் என்றால், இது போன்ற அழிவுகளை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். அதுதான் இந்த தசாவதாரம் படத்தோட சொல்லியிருப்பா போல. அது நல்ல டைலாக். நம்ம ஒரு படமா பார்த்து வந்துடக்கூடாது. அதில் என்னத்தை சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய சுனாமியே வரும். சுனாமி நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. நம்முடைய பார்வையில என்ன கடவுள் இது, இப்படியாப்பட்ட ஒரு சுனாமி இவ்வளவு பேர் சாவுறாங்க, அப்ப கடவுள் எங்க இருக்காருன்னு நம்ம எல்லாருடைய கொஸ்டின்ஸ் அதான் இருக்கும். ஆனா அதுல சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னாக்கா, அந்த கண்டுபிடிப்பு ஒண்ணு இல்லைங்களா, அந்த கமல்ல யாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வைரஸ் பரவச்சுனாக்க உலகமே அழிஞ்சு போயிடும். இப்ப அந்த சமயத்தில் சுனாமி அதை அழிக்குது. அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரளயம் தான் அந்த இதுவா நம்ம ஏற்றுக்கணும். பெரிய